SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். சுலோச்சன கமகே உள்ளிட்ட 20 நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இலங்கையில் மீண்டும் கடவுச்சீட்டு பிரச்சினை. நடவடிக்கை எடுக்காவிட்டால் உயிர் துறப்பேன் கதரும் யாழ் நபர். நடந்தது என்ன? தேநீர் விருது தொடர்பில் நிலவிய சர்ச்சைக்கு நாடாளுமன்றம் விளக்கம். அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவு. அவசர கால நிலை பிரகடனம். ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து. தொடர்பன விரிவான செய்திகள். மேல் மாகாண சபையின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுலோச்சன கமகே உட்பட 2 சந்தக நபர்களையும் தொடர்ந்து 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவானது கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தினால் இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தக நபர்களின் பிணை கோரிக்கை தொடர்பான உத்தரவு எதிர்வரும் காலங்களில் வெளியிடப்படும் என்று கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். நகர அபிவிருத்தி அதிகார சபையால் கொழும்பு டாரிங்டன் அவென்யூவில் அமைந்துள்ள காணியொன்றை சுவீகரித்தமைக்காக உடனடியாக செலுத்தப்பட வேண்டிய நட்டகீட்டில் ஒரு பகுதியை வழங்குவதற்காக 90 லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெற்றுக் கொண்டுள்ளனர். இதன்போது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுலோச்சன கமகே மற்றும் ஒரு வர்த்தகர் ஆகியோரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கடந்த வருடம் டிசம்பர் 27ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இளைஞர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 7,50,000 கடவுச்சீட்டுகளுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுக்கான உத்தரவை அரசாங்கம் இதுவரை வழங்காததால் இளைஞர்கள் வெளிநாட்டிற்கு வேலைக்காக செல்வதில் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்று வேலைவாய்ப்பு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்வரும் சில வாரங்களில் நடைபெறவுள்ள கொரிய மொழி புலமை பரீட்சைக்கு தோற்றவுள்ள இளைஞர்களிடமிருந்து கடவுச்சீட்டுக்கான விண்ணப்பங்கள் பெருமளவில் குவியும் என்றும் கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையில் தோற்றுவதற்கு கடவுச்சீட்டு இலக்கத்தை வழங்குவது கட்டாயம் என்றும் தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை குடிபிரிவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு அடுத்த சில வாரங்களில் சுமார் 30,000 கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் நாட்டிற்கு செல்ல விரும்புபவர்கள் காரணமாக பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த நிலையில் நாட்டிற்கு வேலை தேடும் இளைஞர்கள் எந்தவித சிரமமுமின்றி கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதை உறுதிப்படுத்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலையீட்டை கோரியுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் உருமுராய் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றில் உணவு வாங்க வந்த கூலி தொழிலாளி ஒருவர் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து வெதுப்பகத்தில் விளங்கிய நிலையில் இளைஞர் குழு அவரை கட்டி வைத்து தாக்கியிருந்தமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் கூறுகையில், உரும்புராய் பகுதியில் அமைந்துள்ள வெதுப்பகம் ஒன்றிற்கு சென்ற நிலையில் தங்க நகை போன்ற ஆபரணம் கீழே விழுந்து கிடப்பதை அவதானித்தேன். அதனை எடுத்து அந்த வெதுப்பகத்தில் ஒப்படைத்தேன். அதனை உரியவர்களிடம் ஒப்படையுங்கள் என்று கடந்த 24ஆம் தேதி வழங்கினேன். இதனையடுத்து 2 நாட்கள் கடந்த நிலையில் குறித்த வீதியில் செல்லும் போது குறித்த வெதுப்பகத்திற்கு சென்று நான் வழங்கிய ஆபரணத்தை உரியவரிடம் ஒப்படைத்தீர்களா என்று கேட்டபோது அவர்கள் இன்னும் ஒப்படைக்கவில்லை என்று கூறினர். மீண்டும் 2 நாட்கள் கழித்து குறித்த வெதுப்பகத்திற்கு சென்று அது தொடர்பில் கேட்ட நிலையில் ஒப்படைக்கவில்லை என்று பதில் வழங்கினர். இதனையடுத்து குறித்த பொருளை தாருங்கள், ஏதாவது சிறுவர் இல்லத்திற்கு அதை வழங்கி வைப்போம் என்று கேட்டேன். இதன்போது வெதுப்பகத்தில் நின்ற இருவர் என் கழுத்தை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து தாறுமாறாக தாக்கினர். எனது கதறலை கேட்டு வீதியால் சென்ற சிலர் என் தரப்பு நியாயத்தை கேட்டு என்னை மீட்டனர். இந்த சம்பவத்தில் முகத்திலும் உடலிலும் அடிக்காயங்களுக்குள்ளாகிய நான் கோப்பாய் போலீசாருக்கு இச்சம்பவம் தொடர்பில் தெரிவித்துவிட்டு வைத்தியசாலைக்கு சென்றேன். வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பிய பின் கோப்பாய் போலீஸ் நிலையம் சென்றேன். என்னை தாக்கியவர்களை போலீசார் கைது செய்யவில்லை. இந்த நிலையில் போலீஸ் நிலையம் வந்து சட்டத்திரணி ஒருவர் சமாதானமாக செல்லுங்கள் என்று கூறியதாக தெரிவித்த அவர், எனக்கு நியாயம் வேண்டும், என்னை தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும், இல்லையெனில் உயிர் மாய்ப்பேன் என்று அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் முதலாவது நாள் அமர்வின் பின்னர் நடத்தப்பட்ட தேநீர் விருந்தின் உண்மையான செலவு என்ற தலைப்பில் கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி பத்திரிகை ஒன்றில் வெளியான செய்தி தொடர்பில் நாடாளுமன்றம் விளக்கம் அளித்துள்ளது. நாடாளுமன்ற செலவு தலைப்பின் கீழ் சம்பிரதாயமாக நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் மற்றும் தேநீர் விருந்து உபசாரத்திற்காக 9வது நாடாளுமன்றத்தின் முதலாவது நாள் அமர்வில் 2,87,340 ரூபாவும் 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது நாள் அமர்வின் பின்னர் நடத்தப்பட்ட தேநீர் விருந்து உபசாரத்திற்கு 3,39,628 ரூபாய் 55 செலவு செய்யப்பட்டிருப்பதாக குறித்த ஊடக செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது.
9வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பம் 2020 திகதியும் 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பம் 2024 திகதியும் நடைபெற்றது. இதற்கமைய 9வது நாடாளுமன்றம் மற்றும் 10வது நாடாளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வின் பின்னர் நடத்தப்பட்ட தேநீர் விருந்து உபசாரங்களுக்கான செலவுகள் சில காரணங்களினால் வேறுபடுவதாக நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளது. 9வது மற்றும் 10வது நாடாளுமன்றங்களின் முதல் நாள் அமர்வுகளுக்கிடையில் 4 வருட கால இடைவெளி காணப்படுவதாகவும் இந்த கால இடைவெளியில் சந்தையில் ஏற்பட்ட சில ஏற்ற இறக்கங்கள் விருந்து உபசாரத்திற்கான செலவுகள் உள்ளிட்ட ஏனைய செலவீனங்கள் அதிகரிப்பதற்கு பிரதான காரணமாக அமைந்தது என்றும் நாடாளுமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவினால் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் அதிகரித்தமையினால் உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கான செலவுகள் 2020 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024 ஆண்டில் அண்ணளவாக 100% அதிகரித்துள்ளன என்பதை தெரிவிக்க விரும்புவதாகவும் நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்காவில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் 6 கோடி பேர் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் குளிரினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 7 மாநிலங்களுக்கு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் மழை, பனி, பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பொழிந்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் ஆர்கன்சாஸ் மற்றும் டெக்சாஸ் போன்ற பிற மாநிலங்கள் சூறாவளி கண்காணிப்பில் உள்ளன. அதே சமயம் கடும் பனிப்பொழிவு காரணமாக ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளது. வீதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை கன்சாஸ் மற்றும் மிசூரி ஆகிய பகுதிகளில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. அங்கு சில இடங்களில் சுமார் 1 அடிக்கு பனிப்பொழிவு காணப்பட்டுள்ளது. இதனையடுத்து கன்சாஸ் மற்றும் மிசூரி, கெண்டக்கி, வேர்ஜினியா, மேற்கு வேர்ஜினியா, ஆர்கான்சாஸ் மற்றும் நியூ ஜெர்சி ஆகிய பகுதிகளுக்கு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுலோச்சன கமகே உள்ளிட்ட 2 நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இலங்கையில் மீண்டும் கடவுச்சீட்டு பிரச்சினை. நடவடிக்கை எடுக்காவிட்டால் உயிர் துறப்பேன் கதறும் யாழ் நபர். நடந்தது என்ன? தேநீர் விருது தொடர்பில் நிலவிய சர்ச்சைக்கு நாடாளுமன்றம் விளக்கம். அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவு, அவசர கால நிலை பிரகடனம், ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து.